இன்னைக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க, மதியம் சாப்பிடாத கூட நல்லா ஒரு பாட்டியும் தூங்கிட்டு இருக்காரு. எப்பா நான் என்ன இம்மாண்டம் தூங்கிட்டேன்? ஆமா ஆமா, மதியம் நீங்க சாப்பிட கூட இல்ல, இப்ப சாப்பாடு போடுறோம், சாப்பிட்றீங்களா? சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம், வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வயலுக்கு போயிட்டு வரேன், ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வை. சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள ரெடி பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் 1/2 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டா நல்லா 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊர்ன இவங்கள கிரைண்டரில் போட்டு இடையில தண்ணியை தெளித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதம் நைஸாகவும் இருக்கணும், இட்லி மாவோட கெட்டியாகவும் இருக்கணும். இவங்க கூட அரைச்ச 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு, அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்ச 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, 5 மொளா 4 பல்லு பூண்டை போட்டு அரைச்ச பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் வெண்ணெய், எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசன்னு பிசைஞ்சு மாவை தட்டி எண்ணெயில் போட்டால் தட்டு வடை. தட்டை வரலன்னா இலையில கூட வச்சு தட்டிக்கலாம். இதே அரத்தியில் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் அரை வேக்காடோட எடுத்த உடனே மறுபடியும் இவங்களை எண்ணெயில் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்தா கிறிஸ்பியான தட்டு வடை ரெடி. இந்தாப்பா வேற மாதிரி என்னோட ஸ்டைலில் தட்டு வடை. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை சிம்பிளாக செஞ்சு பாருங்க.